தலைவரால் வெளியே வர முடியல, வந்தா காரணங்களே வந்து படுத்துக்கிறான். ஆமா சரியா, வர முடியல அப்படின்னும் பொழுது இதை நீங்க கணக்குலயே எடுத்துக்க கூடாது. 106 பேர் வெளியே இருந்து 60 பேர் பணம் இருக்கவன், அப்ப என்ன இருக்கு? இது ஒரு கட்சியா? ஸ்டாலின் அப்படி கிடையாது, நான் எல்லாரையும் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனிக்கான் படம் வந்தவனையும் கூட வச்சு கூட்டணியா இது பண்ணிக்கிறார். அப்படி எடுக்கும்போது என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, ஏற்கனவே கூட்டணியாக இருந்த கட்சிகள் அவருக்கு எதிராக போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பிரேமலதா தவிர வேற யாரும் பிரச்சாரத்துக்கு போன மாதிரி தெரியல. திருமாவளவன் போகல, செல்வ பெருந்தகை போகல, கம்யூனிஸ்ட் தலைவர்கள் போகல, யாருமே போன மாதிரி தெரியல. அப்போ அவங்க எல்லாருமே ஒரு மனக்கசப்பில் இருக்காங்கன்றது தெளிவாகுது. சரி, ஸ்டாலினுக்கு என்ன தகுதி இருக்கு? உங்கள் அப்பனை கைது பண்ணும்போது நீயே ஓடி போனவங்க தானே, உனக்கு என்ன தகுதி இருக்கு? கேவலம் 4000 ரூபாய் கம்மலுக்கும் 3000 ரூபாய் செயினுக்கும் 4000 ரூபாய் செயினுக்கும் வளையலுக்கும் போய் அடமானம் வச்சவங்களாம் ஏமாற்று பேர் வழிகள். 4 லட்சம் கோடி 5 லட்சம் கோடி கொள்ளடிக்கிற நீ எல்லாம் யோகியனா? இப்போ 8000 ரூபாய் கூப்பன் இருக்குல்ல, நீங்கள் நேராக போய் ஒரு கடையில் கொடுக்குறீங்கன்னு வைங்க, 8000 ரூபாய்க்கான பொருளை அவனுக்கு கொடுப்பான். அது சில்லறை வியாபாரம். மொத்த கொள்முதல்ல இருந்து அவனுக்கு லாபம் வருது இல்ல, அதுல பாதியை திமுக வேற எடுத்துப்பான். இலவச கறவை ஆடு மாடுகள், தாலிக்கு தங்கம், அம்மா உப்பு, அம்மா குடிநீர், ஏகப்பட்டது கொடுத்துருக்கோம். அம்மா உணவகம், அம்மா சிமெண்ட், இப்படி நாங்கள் எல்லாமே கொடுத்து வந்திருக்கிறோம். எல்லாத்தையும் நிறுத்தி வச்சது நீங்க. எதுவுமே வருவாய் இல்லாத பொழுதும் இந்த அரசாங்கத்தை சிறப்பாக நடத்திய ஆட்சி அதிமுக ஆட்சி. பிஎன்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் நம்முடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக அரசியல் விமர்சகர் கிஷோர் கே சுவாமி அவர்கள் இணைந்திருக்கார். சார் வணக்கம். வணக்கம். அப்புறம் சார், தேர்தல் களத்தில் வேட்பாளர்களை எல்லாம் கட்சிகள் அடுத்தடுத்து அறிவிச்சாச்சு. தேர்தல் ஜுரம் பிடித்து விட்டது. ஆமாம், இப்போ எல்லாம் வந்து முழு வீச்சுடன் இறங்கிட்டாங்க, களத்தில் இறங்கிட்டாங்க. ஆமாம், நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரசியல் புரசலாக பேசப்பட்டது, இப்படி விஷயங்கள் சொல்லப்பட்டது, அப்படி விஷயங்கள் சொல்லப்பட்டது, அதெல்லாம் எல்லாமே இன்னைக்கு வந்து உண்மையான களத்துல இறங்கிட்டாங்க. ஆமா, தேங்காய் உரித்து வாக்கு சேகரிப்பு, மாவு பிசைந்து வாக்கு சேகரிப்பு, ஆமா, அடுத்தடுத்து பயங்கரமான பல்வேறு விதங்கள்ல வந்து வேட்பாளர்கள் களத்துல இறங்கியாச்சு. களம் யாருக்கு சாதகமா இருக்கு? களம் வந்து நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். தேர்தல் அரசியலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, தமிழ்நாடுடைய தேர்தல் அரசியல் கடந்த 75 ஆண்டுகள் சுதந்திர இந்தியாவில் தேர்தல் அரசியல் அப்படின்றதுல வரல பார்த்தீங்கன்னா, சுவாரஸ்யம் மிக்க தேர்தல் அப்படின்றது ஒவ்வொரு தேர்தலும் ஒரு சுவாரஸ்யம் மிக்க தேர்தலாக தான் இருந்திருக்கிறது. ஆனால் 1967 தான் மிகப்பெரிய சுவாரஸ்யத்தோடு பார்க்கப்பட்ட ஒரு தேர்தலாக இருந்தது. ஏன்னா அதுவரையில் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற ஒரு கட்சி, அவங்க வந்துட்டு 57ல் 15 இடங்களை பிடிக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 62ல் கிட்டத்தட்ட 50 இடங்களை பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 67ல் ஆட்சியே பிடிக்கிறாங்க அப்படின்னு வருதுன்னு பொழுது மிகப்பெரிய சுவாரஸ்யம் கொண்ட ஒரு தேர்தலாக அது பார்க்கப்பட்டது. அதுக்கப்புறம் நீங்க நடந்த தேர்தல் பார்த்தீங்கன்னா 77 நடந்த தேர்தலை சொல்லலாம். ஏன்னா 77 தேர்தலை பொறுத்த வரைக்கும் அது வந்து அதிமுக என்கிற ஒரு கட்சி உருவாக்கப்பட்டு அந்த கட்சி தேர்தலை சந்திக்கிறதுன்னு போது திமுக அதிமுக அப்படின்ற அந்த ஒரு பைப்போலார் இரு துருவங்களாக தேர்தலை சந்திப்பதுன்னு இருக்குது இல்லையா, அது அப்பதான் உருவானது. அதனாலதான் அந்த தேர்தல் முடிவுகள் வந்த உடனேயே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர் வந்து பேட்டி கொடுக்குறாரு. அப்போ கேட்குறாங்க, திமுக வந்து 48 இடங்களை பிடித்திருக்கிறது, நான் சொல்றது 77 தேர்தலில் 48 இடங்களை திமுக பிடித்திருக்கிறது, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கும்பொழுது அவர் சொல்றார், நாங்கள் தமிழர்களுடைய நலன் என்று வரும் பொழுது நாங்கள் இருகுழல் துப்பாக்கி போல செயல்படுவோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. தமிழர்கள் நலன் என்று வரும்போது மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் இரு துருவங்களாகத்தானே இருப்போம்னு. அப்போ அன்னிலிருந்து ஆரம்பிச்சு 77லேருந்து ஆரம்பிச்சு இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க திமுகவா அதிமுகவா இதுதான் தேர்தலாக இருந்து வந்திருக்கிறது இதுவரையில். சரியா, இன்றைய காலத்துல ஆனா திமுகவா அடுத்தது டிவிகே தான், அதிமுக லிஸ்ட்லயே இல்லைன்னு அது இந்த மாதிரி நிறைய பேர் கூட்டுக்களை சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் களம் என்ன? திமுக அணி அதிமுக அணி இது 2 தான் இப்போ இருக்கு. ஏன்னா இங்க நிறைய பேர் வந்து 4 முனை போட்டி 5 முனை போட்டின்லாம் சொல்றாங்க. 4 முனை 5 முனைன்றது எப்போ வரும்னா, ஒரு போட்டி 4 குதிரைகள் பந்தயம் ஒரு குதிரை பந்தயம்னு வச்சுப்போம். 4 குதிரைகள் ஓடுகின்றன, 5 குதிரைகள் ஓடுகின்றன.
கதவை திறந்து விட்டோடனே 5 குதிரையும் சமமாக ஓடிச்சுன்னா அதில் எந்த குதிரை முன்னாடி வருது அப்படின்னு பார்க்கறதுக்கு நீங்கள் 5 முனை போட்டி 4 முனை போட்டின்னு சொல்லலாம். இங்கே அப்படி கிடையாது. இங்கே நீங்கள் எடுத்தீங்கன்னா திமுக ஒரு அணியை வைத்திருக்கிறது, பலம் பொருந்திய ஒரு அணியை வைத்திருக்கிறது. அதிமுக ஒரு பலம் பொருந்திய அணியை வைத்திருக்கிறது. தாவேக்கான ஒரு கட்சி இப்போதான் தேர்தலை சந்திக்கிறார்கள். தான் முதல் தேர்தல் அவங்களுக்கு நேரடியாக சந்திப்பது. சரியா? அடுத்து சீமான் அவர் பல தேர்தல்களை சந்தித்திருக்கிறார். அந்த பல தேர்தல்களை சந்தித்திருந்தாலும் கூட அவரை பொறுத்த வரைக்கும் நீ ஓட்டு போட்டா போடு, போகாட்டி போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமா ஒரு பக்கமா அவர் போயிட்டு இருக்காரு. இன்னைக்கு சொல்லிட்டாரு சார், நான் உங்களாலதான் முச்சந்தியில நிக்கிறேன், தமிழ்நாட்டு மக்களாலதான் முச்சந்தியில நிக்கிறேன், ஏன் இப்படி என்ன நிக்க வைக்கிறீங்க? தமிழ்நாடு மக்கள் ஒன்றும் உங்களை நிர்பந்திக்கலையே. இல்ல நீங்க ஓட்டு போட்டா நான் வந்துருவேன், உங்களை எல்லாம் காப்பாத்துவேன். அதுதான் சொல்றேன். அதாவது அவர் சொல்லக்கூடிய கூற்று என்னன்னா, நீ மலையை தூக்கி என் முதுகு மேல வை, அப்புறம் நான் சுமக்கிறேன்ட்டு. சரியா? அதுக்கு என்ன நீ நான் சீமான தப்பு சொல்லல, சீமானை நான் குறைத்து மதிப்பிடல, சீமானை நான் சிறுமைப்படுத்தலை. ஆனால் என்னன்னா சீமானுடைய அரசியல் என்பது நான் யாரிடமும் சமரசம் செய்து கொள்ள மாட்டேன். நம்மளுடைய தேர்தல் அரசியல் எப்படி தெரியுமா? இங்கே ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அது என்னன்னா ஒருத்தன் 30% ஓட்டு வாங்கியிருப்பான், இன்னொருத்தன் 22% ஓட்டு வாங்கியிருப்பான், இன்னொருத்தன் 18% ஓட்டு வாங்கியிருப்பான், இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னாக்கா 15% ஓட்டு வாங்கியிருப்பான், இன்னொருத்தன் 10% ஓட்டு வாங்கியிருப்பான். இந்த 10%, 18%, 15% இதெல்லாம் சேர்த்திங்கன்னா இந்த 30%ஓட ஜாஸ்தி. ஆனாலும் 30% யார் வாங்கியிருக்கானோ அவன் தான் ஜெயிச்சான். ஏன்னா அவன் தான் அதிக எண்ணிக்கையில் வாக்குகளை பெற்றிருக்கிறான். இப்போ நரேந்திர மோடி 2024 3வது முறையாக பிரதமராக தேர்வானார். அவருக்கு ஆதரவாக வந்த வாக்குகள்னு பார்த்தீங்கன்னாக்கா 30% இருக்கும், இல்லை 35% இருக்குன்னு வைங்களேன், 38% இருக்குன்னே வைங்களேன். அவருக்கு எதிராக வந்த வாக்குகள் அப்போ கணக்கு எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 62% இருக்கும். அதிகமாக இருக்கு, இதை விட அது அதிகமாக இருக்கு. ஆனாலும் அவர் தான் தேர்வாகிறார். அதுதான் நம்ம ஜனநாயகம். இந்த ஜனநாயகத்திற்கு சீமானுடைய அரசியல் செட் ஆகுமான்னா ஆகாது. சரியா? மொத்தமாக எனக்கு நீ போடு, அது வரைக்கும் நான் காத்திருப்பேன்னா அது வரைக்கும் யாரும் காத்திருக்க தயாராக இல்லை. ஸோ சீமானை நான் தனித்து வைக்கிறேன். இந்த 3 முனை 4 முனை போட்டியிலிருந்து ஒரு முனையை எடுத்துருங்க. அடுத்து 3 முனை போட்டி விஜய். விஜய் என்ன சொன்னாரு? ஆமாம், இப்போ தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் தடுமாறுது. அதாவது காங்கிரஸ் திமுக கூட்டணி தமிழ்நாட்டில் தடுமாறுது, அதை தாண்டி புதுச்சேரியிலையும் அப்படிதான் இருக்குதுன்னு பிரச்சாரத்துக்கு போன இடத்துல பேசியிருக்காரு. ஆனால் தாவேக்காவோட வேட்புமனு தாக்கல் செய்கிறதுலையே அவரோட பெயரில் வயசை மாற்றி குறிப்பிட்டுட்டாங்க, வழக்கை சேர்க்கலை அப்படின்னு பல்வேறு சிக்கல். தாவேக்கான்ற கட்சி இப்பதான் முதல்ல தேர்தலை சந்திக்குது. அதே போல அவங்க நிர்வாகி ஒருத்தர் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு கடிதம் எழுதுனது. இன்னொரு நிர்வாகி ஏப்ரல் 24 தேர்தல்னு சொல்றாரு. நிர்வாகி இல்ல, வேட்பாளர். ஓஹோ, எங்கேயோ போயிட்டாங்க. வேட்பாளரே 23 தேர்தல்ன்றத 24 தேர்தல்னு சொல்றாருன்ற அளவுக்கு தான் அந்த கட்சி. அவங்களையும் சிறுமைப்படுத்தல. ஆனா என்னன்னா இவங்க நீங்க ஏங்க வேட்பாளர்களை அறிவிக்கிறீங்க, 234 வேட்பாளர்களை அறிவிக்கிறீங்க. 234 வேட்பாளர்களை 106 பேர் வேறு கட்சியிலும் தாவி வந்தவங்க, உடனே இப்போ தாவி வந்தவங்க. சரியா? இதை தவிர்த்து ஒரு 60 பேர் நீங்க புதுசா தேர்வு பண்ணிருக்கீங்க. இவங்க எல்லாம் யாருன்னா பணம் படைத்தவர்கள். நீங்க சொல்றீங்க இல்லையா கொள்கை தலைவர்கள்னு, இந்த கொள்கை தலைவர்களுக்கும் இவர்களுக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது. ஆமா, பலரும் அதுல வழக்கு பின்னணியில இருக்கிறவங்களும் சேர்ந்திருக்கிறாங்க. இப்ப எல்லாருமே வழக்கு பின்னணியில செய்வாங்க. ஸ்டாலினுக்கு மேல தூய சக்தின்னு சொல்லிட்டாங்க சார். நாங்க தான் தூய சக்தின்னு சொல்லும் போது அப்படி இருக்க கூடாதுல்ல வேட்பாளர்கள் மத்தியில அது ரொம்ப கஷ்டங்க. நீங்க ஸ்டாலின் மேலேயே 37 வழக்கு இருக்கு. சரியா? அதனால அது நம்ம சொல்ல முடியாது. ஆனா நான் கேட்கறது என்ன, உன்னுடைய வேட்பாளர்களே 106 பேர் வெளியில இருந்து இப்போ சேர்ந்தவங்க. சரியா? இவங்களுக்கு என்ன கொள்கை பிடிப்பு இருக்கும்? ஒண்ணும் கிடையாது. சோ நீங்க தாவேக்கா வேட்பாளர் சதீஷ் கூட இப்ப திருத்தணியில தனியா போய் யாரும் அவருக்கு வரமாட்டேங்கிறாங்க. ஏன் வரமாட்டேங்கிறாங்க தெரியுமா? அவங்க என்ன சொல்றாங்க, எங்களை அவர் சேர்த்து கொள்ள மறுக்கிறார். ஏன் மறுக்கிறார் என்றால் அவர் நேரடியாக விஜயுடன் தொடர்பில் இருந்த காரணத்தினால விஜயால் அனுப்பப்பட்டவர். அப்போ விஜயோட அபிமானிகள் என்று விஜயுடன் 30 ஆண்டுகள் பயணித்தவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களை நீங்க தனித்து விட்டு
இவங்களை நீ கொண்டு வந்து நீ நிறுத்துற வேட்பாளரா, அவர் என்னை மதிக்கூட மாட்டேங்கிறாரு. எங்களோட உடைகளை பார்த்து, நாங்கள் அணிகின்ற உடைகளை பார்த்து எங்களை ஏளனமாக பேசுகிறார். ஆமா ஆமா, ஒருபடி மேலேயே போய் இங்க ஒருத்தனுக்கும் வந்து ஒண்ணும் தெரியாது, ஒருத்தனுக்கு படிப்பு நீங்க எல்லாம் கஞ்சா அடிக்கிறவங்க இப்படின்னு சொல்றாருன்னா நீங்க யோசிச்சுக்கோங்க. அப்போ இது எப்படி, இதை ஒரு முனையா எடுத்துக்கலாமா? அவங்க எக்ஸ்பெரிமெண்ட், சோதனை ஓட்டம். ஸோ அவங்களோட இலக்குங்கிறது அப்போ நாங்கள் வந்து வந்துருவோம் 200 தொகுதியில் நாங்கள் ஜெயிச்சிருவோம், 40 நாளில் நீங்கள் 2 பேரும் பிரிச்சுக்கோங்கிற மாதிரி செங்கோட்டை. அதுதாங்க நான் சொல்கிறேன். நீங்கள் உங்களுடைய வேட்பாளர் தேர்வில் தெரிஞ்சு போச்சு. சரியா? 106 பேர். அதனால அது 106 பேர் வெளில இருந்து 60 பேர் பணம் இருக்கவன். அப்போ என்ன இருக்கு, இது ஒரு கட்சியா? சரி, அது ஒரு கட்சியாக உருவாகலாம், நாளைக்கு உருவாகலாம், இன்னைக்கு இல்லை நாளைக்கு உருவாகலாம். சரியா? தலைவரால வெளியே வர முடியல, வந்தா கார் மேலேயே வந்து படுத்துக்கிறான். ஆமா, சரியா? வர முடியல அப்படின்னும் பொழுது இதை நீங்க கணக்கிலேயே எடுத்துக்க கூடாது. சரியா? அப்போ இருமுனை போட்டி தான் இங்க திமுக அதிமுக. விஜய் என்ன பண்ண முடியும்? ஓட் கட்டர், ஓட்டை பிரிக்க முடியும். அவரோட ஓட் கட்டர், அந்த வாக்கை பிரிக்கிறது யாருக்கு சாதகம்? திமுகவுக்கு சாதகமா அதிமுக? இப்ப 2 விதமா அதை பார்க்கலாம். ஒண்ணு என்னன்னா, நீங்க இந்த இருமுனை போட்டி இருக்கும் பொழுது ஒருவர் வந்து வாக்குகளை பிரிக்கிறார் என்றால் அவர் வந்து பலம் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு அணியிலிருந்து வாக்குகளை பிரிக்கலாம். உதாரணத்திற்கு திமுக எதிர்ப்பு வாக்குகள் இருக்கு இல்லையா, அதை வந்து பிரிக்கலாம். ஏன்னா அவர் வந்து அரசியல் எதிரி திமுகன்னு சொன்னதுனால அதை பிரிக்கலாம். சரி. 2வது நீங்க என்னன்னா, திமுக முன்னெடுக்கக்கூடிய பிரச்சாரம் என்ன, அதிமுக என்பது பாஜகவுடைய கைகூலி அப்படின்னு சொல்லி கொண்டு போறதுனால, இவர் பாஜகவை கொள்கை எதிரின்னு சொல்றதுனால அந்த ஓட்டு இருக்கு பாருங்க, பாஜக எதிர்ப்பு ஓட்டு அப்படின்னு இருக்கு இல்லையா, அதையும் பிரிக்கலாம். அதாவது மைனாரிட்டிஸோட ஓட்டையும் பிரிக்கலாம். இப்ப எதை அதிகமாக பிரிக்க முடியும் என்றால், விஜயுடைய ஆதரவாளர்கள் அவர்கள் யாருக்கு வாக்கு செலுத்தி இருக்கிறார்கள் இது இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா, விஜயுடைய ஆதரவாளர்கள் இதுவரைக்கும் திமுகவுக்கு தான் அதிகமா வாக்கு செலுத்தி இருக்காங்க. ஓகே. அப்போ அந்த வாக்கு தான் பிரிவதற்கான அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா விஜய் அந்த ரூட்டையே எடுக்கல, இது என்டிஏ எடுத்திருக்கின்ற அந்த ரூட் இருக்கு இல்லையா, அதை எடுக்கல அப்படின்னும் பொழுது, அதுக்கு எதிராக நிற்கும் பொழுது அந்த வாக்குகளை பிரிக்கிறது தான் அதிகம். முக்கியமா விஜய்க்கு இருக்கக்கூடிய அபிமானிகள் எங்க இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அதிகமா நகர்ப்புறங்கள் இருக்காங்க. ஆமா, நகர்ப்புறங்கள்ல அது முக்கியமா சென்னை போன்ற பகுதிகளில் திமுகவுக்கு தான் அதிகம் ஆதரவு இருந்திருக்கு. ஆமா, அப்ப அதுதான் பிரிக்கிறார். சரியா? அப்போ ரொம்ப கிளியரா இந்த அதிமுகவுடைய கூட்டணி இருக்கு பாருங்க, அவங்க எல்லாரையும் சேர்த்துக்கிறோன்னு எல்லாரையும் கொண்டு வரல. ஆமா, குறிப்பிட்ட ஆள்கிட்ட தான் தெளிவா இருந்த கூட்டணி முக்கியமான ஆட்களை வச்சு நகர்த்தி. நான் கொங்கு பகுதி பாஜக, ஆமா, வட மாநிலங்கள் பாமக, தென் மாவட்டங்களுக்கு வட மாவட்டங்கள் இவங்க பாமக, தென் மாவட்டங்கள் நான் வந்து இவர் தினகரன் அப்படின்னு சொல்லி, அது மட்டும் இல்லாமல் பாஜக, இதை வைத்து நான் வந்து சரி பண்ணிக்கிறேன் அப்படின்றத முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ அவங்க ரொம்ப தெளிவாக ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கிறார்கள். ஸ்டாலின் அப்படி கிடையாது, நான் எல்லாரையும் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனிக்கான் படம் வந்தவனையும் கூட வச்சு கூட்டணியா இது பண்ணிக்கிறார். அப்படி எடுக்கும்போது என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, ஏற்கனவே கூட்டணியாக இருந்த கட்சிகள் அவருக்கு எதிராக போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஏன்னா நாங்கள் இவ்வளோ நாள் கொடுத்தோமே, இவ்வளோ நாள் நாங்கள் முட்டு கொடுத்தோமே, நேற்று வந்து தேமுதிகாவுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் தரீங்க அப்படின்னு சொல்லி அதை ஒரு பிரச்சனையாக கொண்டு போகிறாங்க. இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பிரேமலதா தவிர வேற யாரும் பிரச்சாரத்துக்கு போன மாதிரி தெரியல. திருமாவளவன் போகலை, செல்வ பெருந்தகை போகலை, கம்யூனிஸ்ட் தலைவர்கள் போகலை, யாருமே போன மாதிரி தெரியல. அப்போ அவங்க எல்லாருமே ஒரு மனக்கசப்புல இருக்காங்கன்றது தெளிவாகுது. சரியா? திருமாவளவன் அவர்கள் இப்ப காட்டுமன்னார் கோவில்ல இப்ப நான் வந்து நிக்க போறது இல்ல அப்படின்ற ஒரு முடிவையும் இப்ப எடுக்க போறதா நமக்கு தகவல் வருது. ஓஹோ, சரி சரி. நிக்க போறாருன்னு சொன்னார் இல்லையா, நிக்க போறது இல்லன்னு முடிவு எடுக்க போறதாவும் தகவல் வருது. சரியா? நிக்கிறாரா நிக்க போலையா நமக்கு தெரியாது. ஆனா நம்ம தெளிவா அவர் ஒரு குழப்பத்தில் இருக்கிறார் அப்படின்றது தெளிவாகிறது. அவர் மனக்கசப்பில் இருக்கிறார் அப்படின்றதையும் அவரே தெளிவுபடுத்துகிறார் அவருடைய வீடியோக்குள்ளேயே. காங்கிரஸ் மனக்கசப்பில் இருக்கிறது. இது வரைக்கும் ராகுல் காந்தி வருவதற்கான எந்த இதுவும் இல்ல. மோடி கூட இங்க வந்துட்டாரு. இப்போ நம்ம பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த தருணத்துல மோடி சென்னையில் இருக்கிறார். சரியா? அடுத்து அமித்ஷா வரவிருக்கிறார். இவங்க எல்லாரும் வராங்க. பியூஷ் கோயல் இங்கதான் இருக்காரு. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி வரா மாதிரியே தெரியல.
வர தயாராகவும் இல்லை அப்படின்றத நமக்கு வரக்கூடிய தகவல். ஏன்னா அவருக்கு பிடிக்கல. அவர் செல்வ பிறந்தங்க முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுறாருங்க. மாநில தலைவர் செல்வ பிறந்தங்க என்ன சொல்றாரு, தேர்தல் முடிந்த உடனே நான் பதவியை விலக போகிறேன் என்று சொல்கிறார். ஜோதிமணியும் அவங்களோட விருப்ப தெரிவிக்கிறாங்க. ஏன்னா ராகுல் காந்தி கூட சொல்லிட்டாரு, இதோட முடிஞ்சது உன் கதை, தேர்தலோட கிளம்பிக்க. ஏன்னா டிக்கெட்டை வித்திருக்காங்க அப்படின்றதான் குற்றச்சாட்டு. இது ராகுல் காந்தி வரைக்கும் போயிருக்கு. ராகுல் காந்தி இதை ஏற்றுக்கொள்கிறாருன்னு தான் எடுத்துக்கணும். சரியா? இப்ப இப்படி ஒரு குழப்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி எப்படி ஜெயிக்க முடியும்? சட்டமன்ற தொகுதியில எல்லாம் செல்வ பெருந்தகை வியாபாரம் ஆக்கிட்டாரு. இது ராகுல் காந்திக்கும் தெரிஞ்சு போச்சு. நிச்சயமா இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ, ஆனா செல்வ பெருந்தகை ஜெயிக்கிறது எப்படி நீங்க சொல்லுங்க. 27 தொகுதியில 19 தொகுதிகள் உங்க அதிமுகவோட நேரடியா களமாடுறாங்க. அதிமுக எப்படி ஒரு பலத்தோட இறங்குது, இவங்க எப்படி ஜெயிப்பாங்க? ஓகே, அவங்களுக்குள்ளேயே ஜெல்லாகல. அதாவது திமுகவும் காங்கிரஸுமே முதல்ல அவங்களுக்குள்ளேயே உள்ளடி வேலைகளை செஞ்சுக்குவாங்க. அப்ப இது ஒர்க் அவுட் ஆகாது. அப்படியே எதிர்பார்த்ததுல பார்த்தீங்கன்னாக்கா அன்புமணியா இருக்கட்டும், தினகரனா இருக்கட்டும், அவர் ஒருங்கிணைந்து செயல்படுறாங்க. இப்போ அன்புமணி பேசியிருந்தார் சார், ஸ்டாலின் ஒரு விளம்பரத்துல நடிக்கிற ஒரு நடிகரா பக்காவான ஆளா இருக்கிறாரு, ஆனா மக்களுக்காக எதையும் உண்மையா செய்யறாரு அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா ஸ்டாலின் என்ன சொல்றாரு, என்னோட தந்தை கலைஞர் கருணாநிதியை பத்தி பேசுறதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த தகுதியும் இல்லை. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இப்போ ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆச்சுல்ல சார், ஆராசாவோட ஆடியோ, அது ஏங்கிறாங்க அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேச்சு போயிட்டு இருக்கு. அந்த ஆடியோவில் இருக்கிற விஷயத்தை குறிப்பிட்டு எடப்பாடி கே பழனிசாமி பேசுறாரு. அதுக்கு இவர் எந்த தகுதியும் இல்லைன்னு சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமிக்கு தகுதி இல்லையா சார் கருணாநிதியை பத்தி? சரி, ஸ்டாலினுக்கு என்ன தகுதி இருக்கு? உங்க அப்பனை கைது பண்ணும்போது நீயே ஓடி போனவங்க தானே, உனக்கு என்ன தகுதி இருக்கு? இதை பேசியது யாரு? எடப்பாடி பழனிசாமி பேசினாரா? ஆடியோ யாரோடது? ஸ்பெக்ட்ரம் ராஜாவோடது. ஸ்பெக்ட்ரம் ராஜா என்ன சொன்னாரு அப்படின்றதான் இங்க கேள்வியே. ஸ்பெக்ட்ரம் ராஜாவே அப்படி காரி துப்பி இருக்காருன்றதான் எடப்பாடி பழனிசாமி மேற்கோள் காண்பிக்கிறார். சரியா? ஆராசமும் அப்படியே இங்கிலீஷ்ல அறுத்து தள்ளிடுவாரு, கொட்டிடுவாரு. அப்போ ஸ்பெக்ட்ரம் ராஜா இதை பேசவே இல்லை என்று இதுவரையில் அறிக்கையை விட்டிருக்கிறாரா? இப்போ இவ்வளவு நாளா இந்த ஆடியோ வெளியாகாம இதை வெளியிட்டது யாரு சார்? எதிர்கட்சி. எப்ப வேணா ஏங்க நான் என்ன கேட்கறேன்னா, இது எப்ப வேணா வெளியே வந்துருக்கட்டும். கேள்வி என்னன்னா, அதுல இருக்கிற சாராம்சம் உண்மையா இல்லையா? ஸ்பெக்ட்ரம் ராஜா தானே பேசினது. என்னுடைய குரல் இல்லைன்னு சொல்றாரா அவரு? இல்லையே. நான் பஸ்டட் ஆயிருந்தால் என்ன ஆயிருக்கும்? என்ன அர்த்தம்? பார்க்கல. நான் போய் கொடுத்தது யாருக்கு? ஸ்டாலின் தான் கொடுத்தேன். கலைஞர் டிவிக்கு தான் அது போச்சு. அதை பத்தி நான் அதிகம் பேச விரும்பல அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒத்துக்கிறாரு. அப்போ பணம் அங்கதான் போயிருக்குன்றத அவங்க ஒத்துக்கிறாங்க. இதை மடைமாற்றம் செய்வதற்கு எங்க அப்பாவை தப்பா பேசிட்டியான்னா, உங்க அப்பா பத்தி என்ன தப்பா பேசுறதுக்கு? அவர் என்ன தப்பா பேசிட்டாரு? நீ கேள்வி கேட்க வேண்டியது யார? ராஜா. அவர் தானே பேசியிருக்காரு. அப்ப அவர் தானே கேட்கணும். அவரை கேட்காம அவர் பேசியிருக்காருன்னு சொன்னவரை போய் நீ கேள்வி கேட்கிறியே, இது என்ன சொல்றது? இந்த ஆடியோ எந்த அளவுக்கு சார் தாக்கத்தை ஏற்படுத்த போகுது திமுக? இல்ல மக்கள் புரிந்து கொள்ளட்டும். சரியா? இது தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத விட மக்கள் விழித்து கொள்ளட்டும், மக்கள் புரிந்து கொள்ளட்டும். இவங்க திருட்டு பசங்க. கலைஞர் டிவிக்கு போனது உண்மை, இவ்வளவு நாள் நம்ம பேசிட்டு இருக்கிறதும் உண்மை. அதை அவங்க ஆளுங்களே ஒத்துக்கிறாங்க. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொன்னார் இல்லையா, 30,000 கோடி ஸ்டாலினுடைய மகனும் மருமகனும் என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்து கொண்டிருக்கிறார்கள். 30,000 கோடி என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு கையில வச்சுக்கிட்டு. சரியா? அப்போ அது உண்மை தானே. ஓ அமைச்சர் தானே சொல்றான், ஓ நிதியமைச்சர் தானே சொல்றான். அப்போ நிதியமைச்சர் இருந்தாலும் அவன் தானே சொல்றான், நானா சொல்றேன்? இன்னைக்கு ஸ்பெக்ட்ரம் ராஜா உன்னுடைய எம்பி, உன்னுடைய கட்சியில மிகப்பெரிய முக்கியமான பொறுப்புல துணை பொதுச் செயலாளர் ஏதோ ஒரு பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு நபர், அவன் தானே சொல்றான், நானா சொல்றேன்? அப்போ உன் கூட இருக்கக்கூடியவர்களே சொல்லும் பொழுது உன்னை ஒரு அறிவில்லாத நபர் அப்படின்னு பொருள்பட அவர்கள் பேசும் பொழுது நீ கோவப்பட வேண்டியது யாரிடம்? அவர்களிடம், எங்களிடம் இல்ல. மடைமாற்றத்தை தான் இப்போ வரைக்கும் நம்பிட்டு இருக்க. வேற என்ன பண்ண முடியும்? அதனாலதான் சொல்றேன், இது தேராது. நீ பலம் பொருந்திய தலைவர் மாதிரி ஒரு பில்டப் கொடுத்தீங்க, அந்த பில்டப்பை ஓ ஆளுங்களே உடைக்கிறாங்க. இந்த பர்னிச்சர் எல்லாம் ஓ ஆளுங்களே போட்டு உடைக்கிறாங்க. அவ்வளவுதான். சரிங்க சார். இப்போ சனாதனத்தை எதிர்த்து பயங்கரமா போராடிட்டு இருந்தாரு உதயநிதி. இப்போ நெத்தியில பயங்கரமா திருநீரெல்லாம் முழுக்க பூசிட்டு தேர்தல் பிரச்சாரத்துக்கு கிளம்பியாச்சு. நீ உடம்பு முழுக்க பூசிக்கிட்டாலும் சரி,
என்ன உன்னை யாரும் நம்ப தயாரா இல்லை, உன்னுடைய பிரச்சாரமும் ஈடுபடாது. ஏன்னா ஒரு முறை மக்களை ஏமாற்றலாம், 2 முறை மக்களை ஏமாற்றலாம், எல்லா காலத்துலையும் மக்களை ஏமாற்ற முடியுமா? முடியாது. சார், துணை முதல்வராக இருக்கார் உதயநிதி. அவரோட செல்வாக்கு, அவருடைய பலத்தை எல்லாம் பயன்படுத்தி ஜெயிச்சிட முடியாதா? அதான் சொல்றேன், அவர் சேப்பாக்கத்தில் வேணா ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். மற்ற இடத்துல எங்கேருந்து வந்து நீ பேசுன எதையும் எடுபடாது. ஏன்னா நீ என்ன சொன்ன 2021 நீ என்னப்பா சொன்ன? 2 விஷயம் என்னுடைய காதுகளில் இன்னும் ஒலித்து கொண்டே இருக்கக்கூடிய 2 விஷயம். ஏன்னா எங்களுக்கு தெரியும் அது என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் எங்களுக்கு தெரியும். அது ஒரு சீக்ரெட் ஃபார்முலா எங்கள்கிட்ட இருக்கு. சொன்னியா இல்லையா? நீட்டுக்கு என்னால் பண்ண முடிஞ்சுதா? இல்லை இல்லை. அடுத்தது அந்த மக்கள்கிட்ட இதெல்லாம் வந்து அதாவது அப்பட்டமான ஏமாத்து வேலை. மக்கள்கிட்ட போய் நின்று அந்த வண்டியில் நிற்கிறான், பிரச்சார வண்டியில் நின்று இவன் பேசுகிறான், அங்கே பெண்கள்லாம் நிற்கிறாங்க, அவங்கள பார்த்து சொல்கிறான் தலைவர் என்ன அறிவிச்சிருக்காரு, அந்த நகை கடன் ரத்து, கூட்டுறவு வங்கியில் வச்ச கடன் நகை கடன் ரத்து வேறங்க. காதலாம் தோடு தெரியுதே, ஏன் போட்டிருக்கீங்க? போய் அடமானம் வைங்க. 40 நாள் தான் இருக்கு, 40 நாள்ல தேர்தல் அறிவிப்பு வந்துடும். நீங்க மக்களை எந்த அளவுக்கு நீ முட்டாளா நினைச்சிருந்தா நீ அந்த தேர்தலுக்கு இந்த தேர்தல் சலைச்சது இல்லை. அதான் கூப்பன் வருது அடுத்து 8000 அது அதுக்கு அடுத்தது வரேன். இங்க 40 நாள் தான் இருக்கு, இப்போ வரைக்கும் வைக்கலையா? போய் வைங்க. கழுத்துல காதுல இருக்கிறதெல்லாம் போய் வைங்க. 40 நாள் நாங்க வந்துருவோம், நாங்க மூட்டு தரோம். அயோக்கியத்தனம் தானே. ஆமா. வந்ததுக்கு அப்புறம் தகுதி அதே மக்களை பார்த்து ஏமாற்று பேர் வழிகள் 2 ரசீது வச்சிருக்காங்க, 3 ரசீது வச்சிருக்காங்க. ஏமாற்று பேர் வழிகள். உனக்கு ஓட்டு போட்டவங்களாம் ஏமாத்தினவங்களா? கேவலம் 4000 ரூபாய் கம்மலுக்கும் 3000 ரூபாய் செயினுக்கும் 4000 ரூபாய் செயினுக்கும் வளையலுக்கும் போய் அடமானம் வச்சவங்களாம் ஏமாற்று பேர் வழிகள். 4 லட்சம் கோடி 5 லட்சம் கோடி கொள்ளடிக்கிற நீ எல்லாம் யோகியனா? ஸோ கடந்த முறை தப்பு செஞ்ச மக்கள் இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. கண்டிப்பா. இந்த கூப்பன் சொல்லியிருக்காங்கல்ல, இது எவ்வளவு பெரிய ஏமாத்து வேலை. இவருங்க திமுககாரன் திட்டமிட்டு திருடுவான்றதுக்கு இதை விட ஒரு சிறந்த சான்று இருக்க முடியாது. ஏன்னா நீ ஒண்ணு காசா தரணும், சரி, ரொக்கமா மக்கள்கிட்ட கொடுக்குற. இப்போ 2000 ரூபாய் 10. இப்போ எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு, நீங்க திமுக ஆட்சி கொடுங்கோல் ஆட்சியை சகித்து கொண்டதன் காரணமாக 10,000 ரூபாய் உங்களுக்கு குடும்பத்திற்கு அப்படின்ட்டு. இந்த 10,000 ரூபாய் ரொக்கமாக அந்த குடும்பத்துக்கு போய் சேரும். வளர்ச்சிக்காக நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. சரியா? ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, 8,000 ரூபாய் கூப்பன் தரேன். இது என்னடா கூப்பன்னா, இதை போய் நீங்க பக்கத்துல கடையில கொடுக்கலாமா? கடையில கொடுத்து என்ன பொருள் வேணாலும் வாங்கிக்கலாமா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு மிக்சியோ, ஒரு ஃப்ரிட்ஜோ, லேப்டாப்போ, இல்ல ஒரு டிவியோ, இல்ல ஒரு ஏசியோ, எதுவா வேணா இருக்கட்டும், இதோடைய எம்ஆர்பி அப்படின்றது ஒரு விலை இருக்கும். 15,000 ரூபாய் ஒரு விலை இருக்குன்னு வைங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஃப்ரிட்ஜோட விலை 15,000 ரூபான்னு வைங்க. 15,000 ரூபாய் விலை இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜு நீங்க வந்து அரசாங்கம் மொத்த கொள்முதல் செய்யும் பொழுது, அதாவது நான் 1 கோடி ஃப்ரிட்ஜை நான் கொடுக்க போறேன் மக்களுக்கு அப்படின்னு சொல்லி டெண்டர் விடுவாங்க. விடும்பொழுது இந்த ஃப்ரிட்ஜ் கம்பெனிக்காரன் என்ன பண்ணுவான்னா 15,000 ரூபான்றது சில்லறை வியாபாரத்தில் செய்யக்கூடியது எம்ஆர்பி. அப்போ அவன் என்ன டெண்டர்ல கொடுப்பான்னா, நான் 8,000 ரூபாய்க்கு தருகிறேன் அப்படின்னு சொல்லுவான். சரியா? அப்ப அந்த 8,000 ரூபாய்க்கு இது வரும்பொழுது அந்த அரசாங்கம் கொள்முதல் பண்ணி அதை மக்களுக்கு விநியோகம் பண்ணும். மாறாக நான் 15,000 ரூபாய் கூப்பன் உனக்கு தரேன்னு சொன்னான்னு வைங்களேன், நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த கூப்பனை கொண்டு போய் ஒரு கடையில கொடுப்பீங்க. அவன் என்ன பண்ணுவான்? 15,000 ரூபாய்க்கு இந்த ஃப்ரிட்ஜ் எடுத்துட்டு போனுவான். இப்போ 100 கூப்பன் ஒரு கடைக்கு போகுதுன்னு வைங்க. திமுக மாவட்ட செயலாளர் என்ன பண்ணுவான்? கூப்பிட்டு என்ன கேட்பான்னா, ஏய் 100 கூப்பன் உன் கடைக்கு வரது இல்ல, நீ ஏன் எம்ஆர்பியில கொடுக்குற? உன் லாபம் என்னமோ அதை பாதி எனக்கு கொடு. ஓகே. ஸோ இப்போ இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய திட்டமிடல், இப்படிதான் இதை பண்ண போறாங்க. சரியா? இப்போ 8,000 ரூபாய் கூப்பன் இருக்குல்ல, நீங்க நேர போய் ஒரு கடையில கொடுக்குறீங்கன்னு வைங்க, 8,000 ரூபாய்க்கான பொருளை உங்களுக்கு கொடுப்பான். அது சில்லறை வியாபாரம். மொத்த கொள்முதல்ல இருந்து அவனுக்கு லாபம் வருது இல்ல, அதுல பாதியை திமுக காரன் எடுத்துப்பான். ஓகே. ஸோ ஆரம்பத்தில் இதான் நடக்க போகுது. மகளிர் உரிமை தொகை தரேன்னு சொல்லி 28 மாசம் கடத்தின மாதிரி இதுதான் நடக்க போகுது. அப்போ இது ஒரு ஏமாத்து வேலை. அப்போ நீ திட்டம் வகுக்கும் பொழுது அதுல உனக்கு என்ன வருமானம் பார்த்தா நீ வகுக்கிற.
இது ஒரு பொழப்பா? இது ஒரு திட்டமா? சரிங்க சார். இப்போ அதிமுக எந்த விதத்தில், அதிமுகவோட தேர்தல் அறிக்கை எந்த மாதிரி களத்தில் எதிரொலிக்கும்? மக்களுக்கு எதை செய்ய சாத்தியம் அப்படின்றத தான் திட்டமாக நம்ம கொடுக்குறோம். சரி. இப்போ நீங்கள் நிதி ஆதாரம் எங்கிருந்து வருகிறது? திமுக நிதியை மோசமாக வைத்திருக்கிறது, நிதி ஆதாரத்தை மோசமாக வைத்திருக்கிறதுன்னு போது நம்ம சொல்கிறோம். நீ பாருங்க, கொடுமையான ஒரு நேரம்னா அது கொரோனா டைம். எந்த வருவாயும் கிடையாது, எந்த வண்டியும் பெட்ரோல் பங்க்கு போகாது. பெட்ரோல் பங்க்கில் போய் பெட்ரோல் போடலைன்னா அந்த வருவாய் எதுவும் வராது. யாரும் கடையில் போய் எதுவும் வாங்க மாட்டாங்க. அதனால வருவாய் கிடையாது, வரி வருவாய் கிடையாது, எதுவுமே வருவாய் இல்லாத பொழுதும் இந்த அரசாங்கத்தை சிறப்பாக நடத்திய ஆட்சி அதிமுக ஆட்சி. அப்படிங்கும் பொழுது எங்களுக்கு வருவாயை எங்கே பெருக்க வேண்டும் என்று தெரியும். அதன் வாயிலாக, அதன் ஊடாக நாங்கள் கொடுப்போம். நாங்கள் சொன்ன வார்த்தையை நாங்கள் என்றைக்கும் நாங்கள் சொன்ன வார்த்தையை நாங்கள் நிறைவேற்றுவோம் அப்படின்றதுல எங்களுக்கு எந்த இது வரைக்கும் எங்களுடைய வரலாறு அப்படித்தான். இலவச கறவை ஆடு மாடுகள், தாலிக்கு தங்கம், அம்மா உப்பு, அம்மா குடிநீர், என்ன இப்படி நாங்கள் கொடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஏகப்பட்டது கொடுத்துருக்கோம். அம்மா உணவகம், அம்மா சிமெண்ட்டு, இப்படி நாங்கள் எல்லாமே கொடுத்து வந்திருக்கிறோம். எல்லாத்தையும் நிறுத்தி வச்சது நீங்க திமுக. எல்லாம் நாங்கள் கொடுத்து வந்திருக்கிறோம். எங்கேயாவது குறைஞ்சுதா? அம்மா குழந்தை பெட்டகம், குழந்தை பிறந்தால் தாய்மார்களுக்கு சத்து மாவுலேருந்து ஆரம்பித்து, அது அந்த மாத்திரைகளிலிருந்து ஆரம்பித்து, அவர் சத்து மாத்திரையிலேருந்து எல்லாம் கொடுக்கறதா இருக்கட்டும், இப்படி எல்லா திட்டங்களையுமே அதிமுக நிறைவேற்றி வந்திருக்கிறது. அதனால நம்ம சொல்றோம் நாங்க செய்வோம்ட்டு. மக்கள் நம்புவார்கள்னு நாங்க நம்புறோம். சொல்றதுக்கு எடுத்துக்காட்டா இதுக்கு முன்னாடி நாங்க செஞ்சிருக்கோம், எல்லாமே இருக்கு. ஆனா திமுகவை பொறுத்த வரைக்கும் சொன்னது ஒண்ணு, செஞ்சது ஒண்ணுன்னு மாறி போச்சு. ஸோ அதனால அவங்களோட இந்த முறை தேர்தலில் நிச்சயமா அது எதிரொலிக்கும், திமுகவுக்கு சாதகமா அமையாதுன்னு சொல்லிச்சு. தோராயமா சார் என்ன விதத்துல இந்த முறை அதிமுக, திமுக, தாவேக எத்தனை சீட்டுகளை பிடிக்கும்? அதே மாதிரி நிச்சயமா சீமான் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, ஒரு சீட்டாவது எடுத்துருவாங்க நாம் தமிழர் கட்சி அப்படின்னு. அவருடைய காரைக்குடியில அவர் 19,000 வாக்குகள் அவங்க பெற்றிருக்காங்க இதுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சி. ஸோ 30,000 வாக்குகள் எடுத்தும் பெறலாம் சீமான். அதுக்கு மேல போறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் பலம் பொருந்திய வேட்பாளர்கள். தேர்போகி பாண்டி பார்த்தீங்கன்னாக்கா அமமுக பலம் பொருந்திய வேட்பாளர். இதுக்கு முன்னாடி அவங்க பெற்ற வாக்குகள் 2021 அவர்கள் பெற்ற வாக்குகள் 50,000 சொல்ற வாக்குகள் எச் ராஜா பெற்றார் கடந்த முறை. 40,000 சொல்ற வாக்குகள் தேர்போகி பாண்டி பெற்றார். 70,000 வாக்குகள் மாங்குடி இப்ப இருக்கக்கூடிய இந்த இவர் பெற்றார். அப்படின்னும் பொழுது இந்த அதிமுக அமமுக கூட்டணி இருக்கிறதுனால தேர்போகி பாண்டியோட கட்சியுடைய வாக்குகள், அவர் பெற்ற வாக்குகளும் எச் ராஜா பெற்ற வாக்குகள், பாஜக பெற்ற வாக்குகளும் சேருது. சேரும்பொழுது அது ஒரு பலம் பொருந்திய வாக்கு வங்கி ஆகுது. இது கூட தாவேக்கா வேற நிற்குது. பிரபுன்னு அவர் நிற்கிறார், டாக்டர் ஒருத்தர். அதுக்கப்புறம் சீமான் அப்படின்னும் பொழுது கஷ்டம்தான் அவங்களுக்கு. நாம் தமிழர் வர்றதுக்கான வாய்ப்பு துளியும் இல்லை. தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் நீங்க நகர்ப்புறங்கள்ல அவங்களுக்கு ஒரு சில இடங்கள்ல வாக்குகளை பெறுவார்கள். இடங்களை பெறுவார்களா? சந்தேகம் தான். ஓகே. திமுக பொறுத்த வரைக்கும் அதான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் எதுவும் அவங்களுக்கு ஒத்துழைக்கல. ஆட்சிக்கு எதிரான ஒரு மனநிலை என்பது மக்கள் மத்தியில் பதிந்து விட்டது ஆழமாக. ஸோ இதை கடந்து ஜெயிக்கிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம். ஓகே. ஸோ இப்போ நிச்சயமா அதிமுகவுடைய ஆட்சி அமைவது உறுதி. அதிமுக பாஜக கூட்டணி ஒரு பக்கம் பலமா இருக்குது, மத்திய அரசோட இணக்கமா செயல்படுறாங்க, திட்டங்களை எல்லாம் நேரடியாக நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் எப்பவுமே திமுக எடுக்கிறது பாஜக உள்ள வந்துடும், பாஜக உள்ள வந்துடும். ஆனா பாஜகவை அழைச்சிட்டு வந்ததே ஆரம்பத்தில் என்னமோ திமுக தான். இப்போ இந்த மந்திரத்தை வச்சு இந்த செய்கையை பேச்சை வச்சு இது எடுப்படும். சட்டமன்ற தேர்தலில் அது எடுபட போறது. சட்டமன்ற தேர்தல் என்பது திமுக அதிமுக இதை மையமாக வைத்துத்தான் சட்டமன்ற தேர்தல். அப்படின்னும் பொழுது நீங்க திமுக அணியா அதிமுக அணியா, அவ்வளவுதான். பாஜக உள்ள வந்துடும், இந்தி எதிர்ப்பு இதெல்லாம் எடுபடாது. ஏன்னா மக்களுக்கு நன்றாக தெரியும் எதை எப்பொழுது மையமாக வைத்து வாக்களிக்க வேண்டும் என்பதனை மக்கள் நன்றாக அறிந்திருக்கிறார்கள். நரேந்திர மோடியா ராகுல் காந்தியா அப்படின்னா என்ன வாக்களிக்கணும், ஸ்டாலினா எடப்பாடி பழனிசாமியா அப்படின்னும் பொழுது என்ன வாக்களிக்கணும் அப்படின்றதெல்லாம் மக்களுக்கு நன்றாக தெரியும். அதனால இது ஸ்டாலினுடைய இந்த 5 ஆண்டு ஆட்சி, அதற்கு முன்னர் இருந்த அதிமுகவுடைய 10 ஆண்டு ஆட்சி, முக்கியமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய 4.5 ஆண்டு ஆட்சி அப்படின்னு எடுத்து பார்க்கும் பொழுது
பெருவாரியான மக்களுடைய தேர்வாக அதிமுக தான் இருக்கும்ன்றதுல மாற்று கருத்தே இருக்க முடியாது. சரி, பாண்டிச்சேரி அரசியலை பொறுத்த வரைக்கும் சார் அங்கேயும் அது ஒரு குழப்பமான ஒரு பகுதி. ஓகே, சரியா? அங்க தேசிய கட்சிகள் கோல் வச்சக்கூடிய ஒரு இடம். ஆமா, அந்த இடத்துலயே பாத்தீங்கன்னாக்க ஏகப்பட்ட குழப்பம் காங்கிரஸ் கூட்டணி இல்ல. ஆமா, ஏன்னா அங்க காங்கிரஸ் கூட்டணி தான் சொன்னமே தவிர திமுக கூட்டணின்னு சொல்ல முடியாது. ஆமா, அப்ப அந்த காங்கிரஸ் கூட்டணி ஏகப்பட்ட குழப்பங்கள் அவங்களே ஒத்துக்கிறாங்க. ஆமா, அவங்களே கும்பிடுறாங்க, அவங்களே ஒத்துக்கிறாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அவங்க இடங்களை பிரித்து கொண்டு விட்டார்கள். அவங்க தெளிவா அவங்க போய் ரங்கசாமி தலைமையில அவங்க போய் மக்களை சந்திக்கிறாங்க போது அது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான் வரப்போகுது. லட்சிய ஜனநாயக கட்சி அதிமுக நடுவில் அவங்க வந்து அவங்களோட வருகை எப்படி சார் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு முயற்சி பண்றாங்க. ஓகே, பாண்டிச்சேரியை சிங்கப்பூரா மாற்றுவேன்னு சொல்லியிருக்காரு. சொல்ல வேண்டியதுதான். சரிங்க சார், ஓகே. மொத்தத்துல இந்த தேர்தல் வந்து அதிமுகவுக்கு வெற்றியை அளிக்கிற விதமா நிச்சயமா கண்டிப்பாக இது ஒரு வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு தேர்தல் தான். நிச்சயமா சார். நன்றி சார், பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மிக்க நன்றி.